மகர ராசிக்காரர்களே, மன்னனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் உண்மை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கஷ்டம் வந்தாலும் கற்பூரம் விற்றாலும் விற்பேனே தவிர கல் விற்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. நேர் வழியில் சம்பாரித்து நேர்மையாக வாடுறது தான் முக்கியமே தவிர குறுக்கு வழியில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லைன்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. 2025 அருமையாக இருக்குதுங்க. 10 வருஷம் ஆகுதுங்க. உங்களுடைய நிம்மதி பறி போய் 10 வருஷம் ஆகுது. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, சோகங்களை சுமந்து வந்திருக்கீங்க, சொல்லிக்க முடியாமல் தவிச்சிருக்கீங்க. சொன்னால் அது வேறு மாதிரி போகும், இதை ஏன் நாம் போய் சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தை நாம் ஏன் கெடுப்பான, நம்ம சோகத்தை சொல்லி ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவான அப்படின்னு எப்பொழுதுமே எதையுமே நீங்கள் மனசுக்குள்ளாரையே போட்டு வச்சுருந்தீங்க. அந்த நிலைமை இந்த வருஷத்தில் மாறுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அதுவும் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்குங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. 10 வருஷமாக உங்களை போட்டு பாடாப்படுத்துகிற சனி பகவான் கரெக்டாக மாறுறாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் நிச்சயமாக மாறுறாருங்க. அந்த மார்ச் மாதம் 29ஆம் 7ரை சனி முழுமையாக உங்களுக்கு முடிஞ்சு போகுதுங்க. அதுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியான ஒரு அமைதியான, அதே நேரத்தில் ஒரு சோகமான சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா, அதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து மாறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்ட போகிறீங்க. அதே போல் உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க மறுபடியும் வழியை வந்து இனிமேல் பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல தான் இருந்துட்டுருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 14ஆம் முதல் குரு பகவான் 6வது வீட்டில் போய் மறைய போகிறாரு. மே 14ஆம் முதல் நீங்கள் எப்படி இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களை பற்றி பழிகள், வீண் பழிகள், வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் வரும். அது கொஞ்சம் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். இரவு நேர பயணங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் இருக்குது. மே மாதம் 18ஆம் முதல் ராகு பகவான் 2வது வீட்டில் வந்து உட்கார்றாரு. கேது பகவான் 8வது வீட்டில் வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் பேசிக்க வேண்டாம். சில அந்தரங்க விஷயங்களை மனசுக்குள்ளார வச்சுக்கிறது நல்லது. வியாபாரம், உத்தியோகம் 2மே இந்த வருஷத்தில் ரொம்ப அமோகமாக இருக்கும். புது முதலீடுகள் செய்வீங்க, புது இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எல்லா வகையிலுமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை திருப்பதி சென்று நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி தேங்காய் தானமாக கொடுங்க. சாலையோரம் வசிப்பவர்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.